தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் கூட வெற்றி நகர் கிறிஸ்தவ திருச்சபையாரோடு இணைந்து ஆராதிக்கும்படியாக மற்றும் தேவனுடைய வார்த்தையை பகிர்ந்து கொடுக்கும்படியாக ஆண்டவர் எனக்கு கொடுத்த வாய்ப்பிற்காக நான் அவரை துதிக்கிறேன், அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு கூட இப்படிப்பட்ட வாய்ப்பை இந்த 3 நாட்களும் ஏற்படுத்தி கொடுத்த வெற்றி நகர் திருச்சபையாருக்கும் என் அன்பான வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் நான் தெரிவிக்கிறேன். இன்றைய நாளில் நமக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் யோனாவை குறித்து உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ளலாம் என்று நான் விரும்புகின்றேன். எல்லோரும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். யோனாவினுடைய புத்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். யோனாவின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 2, 3 போன்ற வசனங்களிலிருந்து நாம் சிந்திக்க போகின்றோம். எடுத்தவர்கள் அந்த பக்க எண்ணை சொல்லுங்கள். மற்றவர்கள் எடுப்பதற்கு எளிதாக இருக்கும். எஸ், 1072. 1072வது பக்கம். சரி, 1072வது பக்கம் எல்லோரும் எடுத்துக்கொள்ளுங்கள். நிறைய பைபிள்லாம் அது ஓப்பன் ஆயிருக்காது, அதனால இன்னைக்காவது நீங்க ஓபன் பண்ணுங்க. சரியா? ரைட். யோனா 1ஆம் அதிகாரம் 1, 2, 3 இந்த 3 வசனங்களை நாம் சகோதரர் வாசிப்பார். மற்றவர்கள் யாவரும் கவனத்தோடு அந்த பகுதியை சிந்திக்கும்படி பார்க்கும்படி நான் அன்போடு கேட்கிறேன். அமித்தாயின் குமாரனாகிய யோனாவுக்கு கர்த்தருடைய வார்த்தை உண்டாகி, அவர், நீ எழுந்து மகா நகரமாகிய நினிவேக்கு போய் அதற்கு விரோதமாக பிரசங்கி, அவர்களுடைய அக்கிரமம் என் சமூகத்தில் வந்து எட்டினது என்றார். அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகி தர்ஷீஷுக்கு ஓடி போகும்படி எழுந்து யோப்பாவுக்கு போய் தர்ஷீஷுக்கு போகிற ஒரு கப்பலை கண்டு கூலி கொடுத்து தான் கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகும்படி அவர்களோட தர்ஷீஷுக்கு போக கப்பல் ஏறினான். ரைட். இந்த யோனாவினுடைய வரலாறு நம் எல்லோருக்குமே தெரியும். ஒரு சிறு பிள்ளைகிட்ட கேட்டா கூட யோனாவுக்கு என்ன நடந்தது அப்படின்றத நம்ம என்ன செய்யலாம், தெரிஞ்சுக்கலாம். யோனா ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்ட ஒரு தீர்க்கதரிசி. தீர்க்கதரிசி என்பவர் தேவன் என்ன மக்களுக்கு சொல்ல விரும்பினாரோ அதை தீர்க்கதரிசிகள் மூலமாக அவர் சொல்லக்கூடியவராக இருந்தார். பல தீர்க்க தரிசன புத்தகங்களை நாம் வேதத்தில் பார்க்கிறோம். கிட்டத்தட்ட 17 தீர்க்க தரிசன புத்தகங்கள் உண்டு. 5 பெரிய தீர்க்கதரிசிகள் என்றும் 12 சிறிய தீர்க்க தரிசன நூல்கள் என்றும் வேதத்தில் அறியப்படுகிறது. அதில் ஒரு தீர்க்கதரிசி யார் அப்படின்னா யோனா. சரி, தீர்க்கதரிசிகளுக்கு இடையே எந்த விதமான வேறுபாடுகள் இல்லை. அதாவது ஒருவர் பெரியவர் இன்னொருவர் சிறியவர் என்றெல்லாம் அல்ல. ஏனென்றால் தேவனுடைய அழைப்பு எல்லாருக்கும் பொதுவானது. தேவன் தீர்க்கதரிசிகளுக்கு பலவித செய்திகளை, அந்த மக்களுக்கு என்ன தேவையோ அதற்கேற்ற செய்தியை இந்த தீர்க்கதரிசிகளின் மூலமாக தேவன் கொடுத்து அனுப்புகிறதை நான் பார்க்கிறோம். அந்த விதத்தில் யோனா தேவனால் ஊழியத்திற்கென்று அழைக்கப்பட்டு அவர் தர்சு பட்டணத்திற்கு தேவன் போகும்படி கேட்டுக்கொண்டார். ஆனால் யோனா எங்கே சென்றார் அப்படின்னு கேட்டா நினிவேக்கு போக சொன்னார். ஆனா எங்கே போனாரு? தர்சுக்கு போக சொன்னார். என்ன சகோதரர் தப்பா சொல்றாரேன்னு யாராவது சொல்லுவீங்கன்னு பார்த்தேன், ஆனா நீங்க யாரும் சொல்லல, பரவாயில்ல. ஆண்டவர் யோனாவை எங்கே போக சொன்னார்? தர்சு பட்டணத்துக்கா நினிவேக்கா? நினிவேக். ஆனால் யோனா எங்கே சென்றார்? ரைட். அவர் அப்படி சென்றதை வேதம் எவ்வாறு சித்தரிக்கிறது பாருங்கள். 2வது வசனம், அதுல 2 மற்றும் 3வது வசனத்தில் 2 முறை அந்த வார்த்தை வருகிறது. யோனா கர்த்தருடைய சமூகத்தில் நின்று விலகினான். அப்ப தேவ வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் ஒரு நபர் செல்லும் போது அது என்ன அர்த்தத்தில் வேதம் சொல்லுகிறது அப்படின்னா, கீழ்ப்படியாமல் இருப்பது கூட நாம் அவருடைய சமூகம், அவருடைய பிரசன்னம், அவரிலிருந்து விலகி போகிறோம் என்பதை இது காண்பிக்கிறது. அப்புறம் ஒரு வழியா பார்த்தீங்கன்னா தேவன் யோனாவை திரும்ப கொண்டு வருவதற்கு பல முயற்சிகளை அவர் செய்தார். ஒரு வழியாக அவர் திரும்ப வந்தார். தேவன் சொன்ன அந்த கட்டளையை அவர் நிறைவேற்றினார். சரியா? இதுதான்
யோனாவை குறித்ததான ஒரு நிகழ்வு. சரி, இன்னும் கூட சில உதாரணங்களை முன்னுரையை நம்ம பார்ப்போம். இது ஆதியாகமத்திலிருந்து நம்ம கவுண்ட் பண்ணோம் அப்படின்னா, திஸ் இஸ் த 32nd புக் ஃப்ரம் தி ஓல்ட் டெஸ்டமென்ட். பழைய ஏற்பாட்டில் இது 32வது புத்தகமாக இது இருக்கிறது. இந்த புத்தகத்திலிருந்து நாம் பல ஆவிக்குரிய சத்தியங்களை நாம் கற்றுக்கொள்ளலாம். நான் படித்த போது நான் பல சத்தியங்களை கற்றுக்கொண்டேன். குறிப்பாக யோனாவின் வாழ்விலிருந்து 3 சத்தியங்களை கற்றுக்கொண்டேன். அதைத்தான் இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். சரி, இந்த யோனாவை குறித்த சிறப்பு என்ன? சில விஷயங்கள் தெரிந்து கொள்வோம். முதல் சிறப்பு, யோனாவை பற்றிய முதல் சிறப்பு என்ன? He is the first foreign missionary in the Bible. வேதத்திலேயே வெளிநாட்டு பிரசங்கியாளர், அருட்பணியாளர் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா யோனா. ஏன் அப்படின்னா, யோனா அவருடைய இடத்திலிருந்து வேறொரு இடத்திற்கு அவர் ஊழியத்திற்காக சென்றார். So he is the first foreign missionary in the Bible. வேதத்தில் முதலாக தன் சொந்த இடத்திலிருந்து வேறு ஒரு ஊருக்கு, அதாவது அசிரிய பட்டணத்திற்கு சென்ற முதல் பிரசங்கியாளர் யார் அப்படின்னா யோனா. ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம் 1, 2 போன்ற வசனங்களில் ஆபிரகாமினுடைய அழைப்பை நாம் பார்க்கிறோம். தேவன் ஆபிரகாமை அழைத்தார். நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பன் வீட்டையும் விட்டு நான் காண்பிக்கும் தேசத்துக்கு போ அப்படின்னு தேவன் ஆபிரகாமிடம் சொன்னார். அவர் உண்மையிலேயே கீழ்ப்படிந்து போனார். அவர் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை நாம் பார்க்கலாம். அவர் மூலமாக சகலமும் ஆசீர்வதிக்கப்பட்டது. கிறிஸ்துவும் அந்த சந்ததியிலே பிறந்தவர். ஆனால் யோனாவை பொறுத்தவரையில் அவர் வெளிநாட்டுக்கு பிரசங்கியாளராக சென்றார். So today many are going outside for ministry. அநேகர் பாத்தீங்கன்னா ஊழியத்து நிமித்தமாக நாம் வெளியூர்களுக்கு செல்லுகிறோம். இப்ப உதாரணமா நான் பரமக்குடி, அங்கிருந்து நான் சென்னைக்கு வந்திருக்கிறேன். இதையெல்லாம் நமக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய இடங்கள். ஆனால் யோனா ஊழியத்திற்கு அழைக்கப்பட்ட போது, ஜோனா இஸ் த ஃபர்ஸ்ட் மேன் டு கோ ஃப்ரம் அவுட் ஆஃப் ஹிஸ் கண்ட்ரி டு பிரீச். ஒரு தேசம் விட்டு தேசம் சென்ற முதல் மனிதர் யார் அப்படின்னா யோனா. இரண்டாவது, இந்த யோனாவை குறித்த சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, he is the only preacher who got angry when his ministry was blessed. யோனாவினுடைய ஊழியம் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிந்து கோபப்பட்ட ஒரு பிரசங்கியாளர் யார் அப்படின்னா யோனா. இப்ப நான் ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன், நிறைய பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொள்றீங்க. அந்த செய்தி நல்ல செய்தியா இல்லையா? ஆனா யோனாவை பாருங்க, மக்கள் ஆசீர்வதிக்கப்பட்டார்கள், அநேகர் மனம் திரும்பினார்கள். அங்கே சிறியோர் முதல் அந்த ராஜா வரைக்கும் தங்கள் பாவங்களை உணர்ந்து அவர்கள் மனம் திரும்பினார்கள். இந்த செய்தி உண்மையிலேயே யோனாவுக்கு நல்ல செய்தியா, தேவனுக்கு நல்ல செய்தி அப்படின்னா ஆமா. ஆனா இந்த செய்தி நிமித்தமாக யோனா கோபப்படுகிறதை நான் பார்க்கிறேன். என்ன, ஏன் கோபப்பட்டார்? இப்ப உதாரணமா நான் நினிவே பட்டணத்துக்கு போறேன்னு வைங்க. அந்த பட்டணத்துல போய் நான் ஆண்டவரை பத்தி சொல்லுவேன். அந்த மக்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க. அந்த பகுதி எல்லாம் ஆண்டவரால் ஆசீர்வதிக்கப்படும். அவர்கள் எல்லாரும் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுவாங்க, தேவனுடைய பிள்ளையா மாறுவாங்க அப்படின்னு நினைச்சு கோபப்பட்டு அவர் போகல. சோ இரண்டாவது யோனாவை பற்றி நான் படிக்கும்போது, he is the only preacher who got angry when his ministry was blessed. வேறு எந்த ஒரு சபை சரித்திரத்துல கூட இப்படி கிடையாது. சபை சரித்திரத்தில் வாழ்ந்த பல சபை பிதாக்கள் அப்போஸ்தலருடைய பிரசங்கத்தினால் அநேகர் ஆண்டவருக்குள்ளாக தொடப்பட்டார்கள், இயேசுவை ஏற்றுக்கொண்டார்கள், அவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள், சபையில் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள், சபையோடு ஐக்கியப்பட்டார்கள். இதை கண்ட மற்ற எல்லோரும் ஆண்டவரை துதித்தார்கள், தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள். ஆனால் இங்கே ஒரு மனிதன், அவர்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டார்களே, ரட்சிக்கப்படுவார்களே, அவர்களுடைய தேசம் தண்டிக்கப்படாமல் போய்விடுமோ என்று சொல்லி கோபப்பட்ட ஒரு பிரசங்கியாளர் யோனாவாக இருக்கிறார். மூன்றாவது, இவருடைய சிறப்பை குறித்து நான் படிக்கும்போது, he rebelled against God.
அவர் தேவனுக்கு எதிராக செயல்பட்ட ஒரு நபர். யார் அப்படின்னா யோனா. God asked Jonah, it is right to get angry. யோனா கோபப்படுகிறார். அப்ப ஆண்டவர் கேட்கிறார், ஏப்பா யோனா, நீ கோபப்படுகிறது சரியா? அதற்கு யோனா என்ன பதில் சொன்னாரு? நான் செத்தாலும் சாகுறேன். படிச்சிருக்கீங்களா? ஐ மே டை, நோ ப்ராப்ளம், நான் செத்தாலும் சாகிறேன் அப்படின்னு சொல்றார். அப்ப யோனாவின் கருத்துப்படி கெட்டிங் ஆங்கிரி இஸ் கரெக்ட் ஃபார் மீ. யோனா கோபப்பட்டது அவருக்கு சரி என்று அவருக்கு தோன்றியது. சோ இது போல பாருங்க, பைபிள்ல நிறைய மக்கள் தேவனுக்கு விரோதமாக பலர் எழும்புகிறதை நாம் காணலாம். அப்படி பலர் எழும்பினாலும் அவர்கள் ஒரு நாளில் மனம் திரும்பி தேவனிடத்தில் வந்ததை பார்க்கலாம். நான்காவது, யோனாவை குறித்த நான்காவது சிறப்பம்சம், ஜோனா இஸ் த ஒன் ஹூ ஜர்னி த்ரூ த பெல்லி ஆஃப் ஃபிஷ். யோனா ஒருவர் மட்டுமே இந்த உலகத்திலேயே மீனின் வயிற்றிலேயே பயணம் செய்தவர். யாராவது அப்படி பயணம் செஞ்சிருக்கீங்களா? Many are traveling aeroplane, ship, bus, train, car, bike, ஆட்டோ, இதுல தான் நம்ம போறோம். ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் போறதுக்கு பல வாகனங்களை பயன்படுத்துகிறோம். ஆனால் யோனா எதுல பயணம் செய்தார்? மீனின் வயிற்றில அவர் பயணம் செய்தார். சோ 4 சிறப்பம்சம் யோனாவை குறித்து நாம் பார்க்கலாம். முதலாவது, அவர் அயல் நாட்டிற்கு வெளிநாட்டிற்கு சென்ற அவர் அர்ப்பணியாளர், பிரசங்கியாளர், தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்கும்படியாக வேறு ஒரு இடத்திற்கு அனுப்பப்பட்டவர். இரண்டாவது, தேவன் அவரை அழைத்து அந்த ஊழியம் ஆசீர்வதிக்கப்படும் போது அவர் மிக கோபப்படக்கூடியவராக இருந்தார். நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்லி தேவனுக்கு எதிராக நினைத்தவராக இருந்தார். நான்காவது, அவர் மீனின் வயிற்றிலே அவர் பிரயாணம் செய்ததை நான் பார்க்கலாம். இந்த யோனா புத்தகத்தை நீங்களும் நானும் படிக்கும் போது தேவனுடைய அன்பை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. இரண்டாவது, தேவனுடைய கிருபை எவ்வாறு இடைபடுகிறது என்பதை இந்த புத்தகத்தில் நாம் காணலாம். மூன்றாவது, தேவனுடைய இரக்கம் எவ்வாறு ஈடுபடுகிறது என்பதை காணலாம். இந்த யோனாவின் புத்தகத்தை நீங்கள் படிக்கும் போது இதில் மொத்த அதிகாரங்கள் 4 அதிகாரங்கள் இருப்பதை நாம் காணலாம். இதில் மொத்தம் 48 வசனங்கள் உண்டு. நிறைய கேள்விகள் கேட்கப்படுகின்றன. கிட்டத்தட்ட 12 விதமான கேள்விகள் இந்த புத்தகத்தில் உள்ளன. அப்ப இந்த 48 வசனங்களை நான் படித்தால் அதிலே கட்டளைகள் உண்டு, சில கேள்விகளும் உண்டு. அப்ப அந்த விதத்தில் 3 சத்தியங்களை நாம் அறிந்து கொள்ளலாம். முதல் சத்தியம், we see the love of God. தேவனுடைய அன்பை நாம் இந்த புத்தகத்தில் பார்க்கலாம். எவ்வாறு? யோனா தேவனுக்கு விரோதமாக செயல்பட்டாலும், தேவனை மறந்தவராக இருந்தாலும், அவருடைய அன்பின் நிமித்தமாக தேவன் யோனாவை திருப்பி கொண்டு வருகிறதை நாம் காண முடியும். நேற்று நாம் சிந்தித்தோம், ஒருவர் பேரில் ஒருவர் குறைபாடு உண்டானால் கிறிஸ்து உங்களுக்கு மன்னித்தது போல நீங்கள் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். அதுக்கப்புறம் நம்ம சிந்தித்தோம், பூரண அன்பை நீங்கள் தரித்து கொள்ளுங்கள். அப்ப அன்பில்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்ய முடியாது. அப்ப தேவனுடைய அன்பை இந்த புத்தகத்தில் நாம் காணலாம். இரண்டாவது, தேவனுடைய கிருபை எவ்வாறு பெரியதாக இருக்கிறது என்பதை நாம் காணலாம். அதாவது கிரேஸ், தட் மீன்ஸ் அன்மெரிட்டட் ஃபேவர். தகுதியில்லாத ஒரு நபருக்கு தேவன் கொடுப்பது, தேவன் காண்பிப்பது கிருபையாக இருக்கிறது. அதே போல தேவனுடைய இரக்கத்தை இந்த புத்தகத்தில் நாம் காணலாம். தேவன் எவ்வாறு இரக்கமுள்ளவராக இருந்தார். நினிவே மக்கள் மீது அவர் இரக்கம் காண்பித்தார். அந்த புறஜாதிகளும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தேவன் விரும்பினார். அவர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி மாற வேண்டும் என்று அவர் விரும்பினார். தேவனுடைய வார்த்தை, சுவிசேஷம் அவர்களுக்கு சொல்லப்பட வேண்டும் என்று அவர் விரும்பினார். எல்லா மனிதர்களும் மனம் திரும்ப வேண்டும் என்பது அது தேவனுடைய கட்டளையாக இருக்கிறது, அவருடைய விருப்பமாக இருக்கிறது, சித்தமாக இருக்கிறது. அதுபோல அந்த பட்டணத்தார் யாவரும் இயேசுவை அறிந்து கொள்ள வேண்டும், தேவனை அறிந்து கொள்ள வேண்டும் என்று தேவன் தன்னுடைய இரக்கத்தை அங்கே காண்பிக்கிறதை நாம் பார்க்கலாம். சரி, யோனாவை குறித்த 3 விஷயங்கள் நான் உங்களோடு சொல்ல போறேன்.
யோனா தேவனை விட்டு, அதாவது கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அவர் விலகினார் என்று நான் படித்தோம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? 2, 3 போன்ற வசனத்தில் இந்த வார்த்தை பிளாக் லெட்டர்ல இருக்கு பைபிள்ல. என்ன? கர்த்தருடைய சமூகத்தினின்று அவன் விலகினான். சோ யோனா கர்த்தருடைய சமூகத்தை விட்டு அல்லது கர்த்தரை விட்டு போவதற்கு 3 காரியங்கள் யோனா செய்தார். அதைத்தான் நான் உங்கள்கிட்ட சொல்ல போறேன். யோனா கர்த்தரை விட்டு போவதற்கு, சமூகத்தை விட்டு போவதற்கு எத்தனை காரியங்கள் செய்தார்? 3. ஆனால் அதே யோனாவை திரும்பி கொண்டு வருவதற்கு தேவன் 6 காரியங்கள் செய்கிறதை பார்க்கிறோம். பொதுவாக நாம் ஆண்டவருக்கு ஒரு காரியத்தை செய்யும் போது ஆண்டவர் எப்போதுமே இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை தான் தருவார். 1 அப்படின்னா 2, 2 அப்படின்னா எத்தனை? 4. இந்த விதைக்கக்கூடிய விதையினுடைய ஊமையில கூட ஆண்டவர் என்ன சொல்லுவார்? நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட அந்த விதை எப்படி பலன் தரும்? 30, 60, 90 காணா? 90 இருக்கா? 30, 60 மற்றும் 100. சோ பன்மடங்கு. தேவனை விட்டு தூரம் போவதற்கு யோனா 3 காரியங்களை செய்தார். ஆனால் அவனை திருப்பி கொண்டு வருவதற்கு தேவன் 6 காரியங்களை செய்ததை நாம் பார்க்கலாம். இன்னைக்கு பாருங்க, மனிதனுடைய சிந்தை என்ன அப்படின்னா, யாராவது ஒருத்தவங்க சபைக்கு வரல அல்லது யாராவது ஒருத்தவங்களுக்கு நம்மளை பிடிக்கல, அப்ப நம்ம என்ன சொல்லுவோம்? போறதுன்னா போ, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அது உன் இஷ்டம். ஆனால் ஆண்டவர் அப்படி விரும்புறதில்லை. ஆண்டவர் யாரையும் அப்படி வெறுப்பதில்லை, யாரையும் சொல்லுகிறதில்லை. பேதுருவை பற்றி நமக்கு நன்றாக தெரியும். பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தான். நீ அப்படியே போய்க்க, என் பக்கம் திரும்பி வச்சு கூட பாத்துறாத, என்னைய பத்தி நினைச்சு கூட பாத்துறாத, அப்படி ஆண்டவர் சொன்னாரா? இல்ல. கடைசியில நான் சொல்றேன், அவரையும் கூட இயேசு கிறிஸ்து திரும்ப கொண்டு வருவதற்கு பல முயற்சிகள் செய்கிறதை பார்க்கிறோம். அப்ப தேவனுடைய சிந்தையில், தேவனுடைய வார்த்தையில் God never say if you want you go. தேவன் ஒருபோதும் யாரையும் புறம்பே தள்ளுகிறவர் இல்லை. ஒருவேளை மனிதர்களுடைய சிந்தையில நாம் தேவனை விட்டு போக வேண்டும் என்று நாம் நினைப்போம், அது உண்மைதான். ஆனால் தேவன் ஒருபோதும் அப்படி விடுகிறவர் அல்ல. தேவன் வாய்ப்புகளின் தேவன். நாம் அவரை விட்டு தூரம் போக வேண்டும் என்று விரும்பினாலும் அவர் எப்படியாயிலும் நம்மை அவரோடு கொண்டு வருவதற்கு அவர் உதவி செய்யக்கூடிய தேவனாக இருக்கிறார். அப்ப யோனா தேவனை விட்டு போவதற்கு 3 காரியங்களை செய்தார். ஆனால் தேவன் அவரை கொண்டு வருவதற்கு 6 காரியங்கள் செய்தார். அது என்னென்ன அப்படின்னு பார்த்திடலாம். முதலாவது, யோனா புத்தகம் 1ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில் அதற்கான பதில் இருக்கிறது. யோனா 1:3, Jonah flee from the presence of God. Jonah flee from the presence of God. யோனா தேவனுடைய சமூகத்தினின்று விலகி போனான். அப்ப தேவனை விட்டு யோனா போவதற்கு முதல் காரணம் எங்கே அல்லது எதிலிருந்து அவன் விலகி போனான் என்று கேட்டால், கர்த்தருடைய பிரசன்னத்திலிருந்து, கர்த்தருடைய சமூகத்திலிருந்து அவன் விலகி போனான். இதுதான் யோனா செய்த முதல் காரியம். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? ஆண்டவர் எங்கே போக சொன்னார்? அவர் நினிவேக்கு போக சொன்னார். ஆனால் யோனா எங்கே போனார்? அவர் தர்சு பட்டணத்துக்கு போகிறார். அந்த 3வது வசனத்தை பாருங்க. அப்பொழுது யோனா கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகி தர்சீசுக்கு ஓடி போகும்படி எழுந்து அதற்கு கூலி கொடுத்து கர்த்தருடைய சமூகத்தினின்று விலகும்படி அவர்களோட தர்சீசுக்கு போக கப்பல் ஏறினான். அப்ப யோனா தேவனை விட்டு அவன் தூர போனவனாக இருக்கிறான். தேவனுடைய சமூகத்தினின்று, தேவனுடைய பிரசன்னத்தினின்று அவன் விலகி போகக்கூடியவராக இருக்கு. ஏன் யோனா நினிவே செல்வதற்கு பதிலாக தர்சு பட்டணத்திற்கு போனார்? ஏன்னா உண்மையிலேயே அவர் பயந்தார். நல்லா தெரிஞ்சுக்குங்க. இன்னைக்கு நிறைய நேரங்கள் நமக்கு கூட பயம் இருக்கும். இப்போ ஒரு புது இடத்துக்கு நம்ம ஒரு ஊழியத்துக்கு போறோம்,
புது இடத்துல நம்ம ஆண்டவரை பத்தி சொல்லணும் அப்படின்னா சில நேரங்கள் நம்ம பயப்படுவோம். சில நேரங்களில் ஒருவரை சந்தித்து பேசுவதற்கு நமக்கு இயற்கையாகவே பயம் இருக்கும். ஏனென்றால் நம் மனிதர்கள். தேவன் யோனாவை நினிவே பட்டணத்திற்கு போக சொன்னார். ஆனால் அவர் அங்கே போகல. ஏன் அப்படின்னா அந்த மக்கள் மீது அவன் வைத்திருந்த வெறுப்பு நிமித்தமாக. அவன் உண்மையிலேயே அவர்களுக்கு பயந்தான். ஏனென்றால் இந்த நினிவே பட்டணமானது அசீரிய பட்டணத்தினுடைய தலைநகர். இந்த அசீரியர்கள் இஸ்ரவேலுக்கு எதிராக செய்தவர்கள். நல்லா கவனிங்க. முதலாக இஸ்ரவேலர்களை சிறையிருப்பாக கொண்டு போனவர்கள் யார் அப்படின்னா இந்த அசீரியர்கள். 722 கிமு 722 இஸ்ரவேலர்கள் அசீரியர்களால் சிறைப்பிடிக்கப்பட்டனர். அந்த அசீரிய ராஜாக்கள் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. திகிலாத் பிளேசர் அப்படின்ற ஒரு நபர் பைபிள் இருக்கிறார். செனகரிப் அப்படின்றவர் வேதத்தில் இருக்கிறார். சோ இப்படிப்பட்ட இந்த அசீரிய மன்னர்கள் இஸ்ரவேலை சிறையிருப்பாக அவர்கள் கொண்டு போனார்கள். எனவே யோனா இந்த ஒரு நிகழ்வை நினைத்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவர் சமூகத்தினின்று விலகி போவதற்கு ஒரு காரணமாக இருந்தது. சும்மா யோனா அங்கே போல தர்சுக்கு போனார்னா அதற்கு காரணம் இருக்கிறது. அதுல முதல் காரணம், இஸ்ரவேலர்கள் அசீரியர்களிடம் அவர்கள் சிறை கைதிகளாக அவர்கள் சிறையாக சென்றார். அங்கே என்ன நடந்தது? சிறைக்கு சென்றவர்கள் இஸ்ரவேலில கலப்பின மக்களாக மாறினாங்க. அசீரிய ரத்தமும், அதாவது அசீரியர்களும் இஸ்ரவேலருடைய ரத்தமும் ஒன்றாக கலந்தது. இப்ப இவங்க எல்லாரும் சமாரியா பட்டணத்துல போய் குடியேறினாங்க. அசீரியர்கள் அங்கே ஆட்சி செஞ்சாங்க. அப்ப இவங்க சிறையிருப்பாங்க போனப்ப அவர்களோடு கலந்து விட்டார்கள். அதாவது யூதர்கள் மற்ற புறஜாதியாரோடு அவர்கள் திருமண உறவு போன்ற விஷயங்களில் கலந்ததால் அவர்கள் கலப்பின மக்களா மாறிட்டாங்க. அவங்க தான் யார் அப்படின்னா சமாரியர்கள். யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து ஒரு சமாரிய பெண்ணிடம் தாகத்துக்கு தா அப்படின்னு தண்ணி கேட்கிறார். அதற்கு அந்த பெண்மணி என்ன பதில் சொன்னார்? நீர் யூதனாய் இருக்க சமாரியலாய் இருக்கக்கூடிய என்னிடத்தில் எவ்வாறு தண்ணீர் கேட்கலாம்? ஏனென்றால் யூதர்கள் சமாரியர்களை மிக ஒரு தாழ்வான நிலையில் பார்ப்பார்கள். யூதர்கள் ஒருபோதும் இந்த புறஜாதியான அல்லது சமாரியர்களோடு அவர்கள் கலக்க மாட்டார்கள். அந்த பட்டணத்திற்கு வழியாக கூட இவர்கள் செல்ல மாட்டார். அப்ப அசிரிய சிறையிருப்பின் போது அவர்கள் சமாரியர்களாக மாறுவதற்கும் இவர்களே காரணம். அடுத்து பாருங்க, இஸ்ரவேலில் இருந்த தீர்க்கதரிசிகளை அவர்கள் மிகவும் கொடுமைப்படுத்தியவர்கள். யாரு? இந்த அசீரியர்கள். அசீரிய பட்டணம், அதாவது நினிவேயில் இருந்த மக்கள். நேற்று நாம் ஒரு நிகழ்வை சிந்தித்தோம். 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரத்துல 17ஆம் அதிகாரத்துல ஆகாபினுடைய மனைவி ஏசபேல் கர்த்தருடைய தீர்க்கதரிசிகளை என்ன செய்தால்? சங்கரித்தால், அழித்து கொண்டிருந்தால் அப்படின்னு பார்த்தோம். அப்ப அந்த நினிவே பட்டணத்துல தேவனுடைய தீர்க்கதரிசிகளை அவர்கள் துன்புறுத்தினார்கள். அதாவது உயிரோட அந்த தீர்க்கதரிசிகளை தோலை உரித்தார்களாம். அந்த அளவிற்கு கொடூரக்காரர்கள். யார் அப்படின்னா இந்த நினிவேயில் வாழ்ந்த மக்கள். அப்ப தேவன் இப்படிப்பட்ட கொடுமை செய்யக்கூடிய, இப்படிப்பட்ட அக்கிரமம் நிறைந்த, இஸ்ரவேலர்களால் பிடிக்காத எதிராளிகள் என்று அழைக்கப்பட்ட அசீரிய பட்டணமாகிய நினிவேக்கு தேவன் யோனாவை போக சொன்னார். எனவேதான் யோனா அந்த பட்டணத்திற்கு செல்லல. அப்ப இப்ப யோனா என்ன நினைச்சிருப்பாரு? இவங்க எங்களுடைய எதிராளிகள், ஆண்டவர் அவங்ககிட்டயே போக சொல்றார். அவங்கள்ட்ட போய் சுவிசேஷம் சொன்னா என்ன ஆகும்? அவங்க எல்லாரும் மனம் திரும்புவாங்க, எல்லாரும் ரட்சிக்கப்படுவாங்க, அவங்களும் எங்களோட இணைஞ்சிருவாங்க, அவங்க தேவனுடைய பிள்ளையா மாறிடுவாங்க. அது யோனாவுக்கு பிடிக்கல. So they will repent. இப்ப அவங்க மனம் திரும்பினாங்க அப்படின்னா ஆண்டவர் அவங்கள தண்டிக்க மாட்டார். ஏன்னா இஸ்ரவேலர்கள் எல்லாரும் நினிவே மக்களை தண்டிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். ஏனென்றால் நினிவே அசீரிய பட்டணத்தார் இஸ்ரவேலர்களுக்கு பல நிலைகளில் எதிராக செய்தார்கள். அப்ப அவர்கள் தேவனால் தண்டிக்கப்படக்கூடியவர்கள் அப்படின்னு நினைச்சதுனால யோனா
நினிவேக்கு என்ன செய்யல, போகல. அப்ப யோனா தேவனுடைய சமூகத்தினின்று அவர் விலகி போனார். நிறைய நேரங்கள்ல யோனாவை நாம் குற்றப்படுத்துகிறோம். யோனா இப்படி பண்ணிட்டாரு, அதற்கு காரணம் இப்ப நான் சொன்னேன், அதனால அவர் போகல. நம்முடைய இருதயத்தை நம்ம சோதித்து பார்ப்போம். சரியா? many times we blame Jonah, but look at our heart. நமது இருதயங்களை நாம் நினைத்து பார்ப்போம். யாராவது நமது எதிராளிகள் நமக்கு எதிராக பேசுறாங்கன்னு வச்சுக்கங்க, நாம் அவர்களை மன்னிக்கக்கூடிய குணம் நம்மகிட்ட இருக்கா? அல்லது நமக்கு எதிராக யாராவது செயல்படுகிறார்கள், நமக்கு எதிராக யாராவது பேசுகிறார்கள், அல்லது நம்முடைய எதிராளி அவன் பயங்கரமாக ஆசீர்வதிக்கப்படுகிறான், அப்ப நம்முடைய மனது எப்படி இருக்கும்? நம்முடைய இருதயம் எப்படி இருக்கும்? பொறாமையினால் தான் நிறையும். நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. என்னுடைய எதிராளி ஒரு வளர்ந்துகிட்டு போகும்போது, அல்லது எனக்கு எதிராக ஏதாவது காரியங்கள் செய்யப்படும் போது, எனக்கு எதிராக பேசப்படும் போது, நாமும் கூட இப்படித்தான் யோனாவை போல குற்றம் கண்டுபிடிக்கக்கூடியவர்களாக, குற்றம் சாட்டக்கூடியவர்களாக இருக்கும். சரியா? ரைட். சரி, இப்ப தேவனுடைய சமூகத்தினின்று விலகி போகுதல் அப்படின்னா என்ன அர்த்தம்? Can anyone flee from the presence of the Lord? யாராவது தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போக முடியுமா? தேவனுடைய பிரசன்னத்திலிருந்து போக முடியுமா? முடியுமா, முடியாதா? தேவனுடைய சமூகத்திலிருந்து விலகி போக முடியுமா? முடியுமா, முடியாதா? அப்படின்னா என்ன அர்த்தம்? having intimacy, அவரோடு கூட இருக்கின்ற ஐக்கியத்தை இது காண்பிக்கிறது. அப்ப யோனா தேவனுடைய சமூகத்தை விட்டு விலகி போனான் என்று சொன்னால், தேவனோடு இருந்த ஐக்கியத்தை விட்டு அவன் விலகி போனான். once he had intimate fellowship, but now he has gone away from God. தேவனோடு நல்ல உறவில் இருந்தார், தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்தார். ஆனால் இப்போதோ தேவனோடு இருந்த ஐக்கியத்தை விட்டு அவர் விலகி போகக்கூடியவராக இருந்தார். ஆதாமின் வாழ்வில் கூட இதுதான் நடந்தது. தேவன் முதலாக அவர்களை படைத்த போது தேவன் அவர்களோடு நல்ல ஐக்கியத்தோடு வாழ்ந்தார். ஆதாம் தேவனோடு உறவாடினார், பேசினார், மிக ஒரு நெருக்கம் இருந்தது, ஐக்கியம் இருந்தது. ஆதாமும் தேவனும் பல விஷயங்களை ஒருவேளை பகிர்ந்து கொண்டிருக்கலாம், அன்போடு பல காரியங்களை அவர் அறிந்திருப்பார். அப்ப ஆதாம் ஒரு காலகட்டத்தில் பாவம் செய்யப்படுவதற்கு முன்பதாக தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்தார், நல்ல உறவில் இருந்தார். ஆனால் பாவம் என்ற ஒன்று நிமித்தமாக ஆதாம் இப்போது தேவனை விட்டு தூர போனவனாக இருக்கிறார். அப்ப ஆண்டவர் தோட்டத்தில் வந்து கேட்கிறார், ஆதாமே, சொல்லுங்க முடிங்க, ஆதாமே நீ எங்கே இருக்கிறார்? ஏன் ஆண்டவருக்கு தெரியாதா? அவர் சர்வ ஞானம் உள்ளவர், சர்வ வியாபி, அவருக்கு தெரியாத விஷயங்கள் ஒன்றுமில்லை. அப்ப ஏன் ஆண்டவர் அப்படி கேட்கிறாரு? ஆடம் வேர் ஆர் யூ? யாரும் பேர் உள்ளவங்க நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிடாதீங்க. ஆடம் வேர் ஆர் யூ? ஆதாமே எங்கே இருக்கிறாய்? அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆதாமே என்னோடு கூட இருந்த ஐக்கியம் எங்கே? என்னோடு நீ பேசிக் கொண்டிருந்தாய், என்னோடு நீ உரையாடினாய், ஆனால் இப்போது அந்த ஐக்கியம் எங்கே? ஆண்டவர் இந்த கேள்வியை நிச்சயமா உங்களிடத்திலும் என்னிடத்திலும் அவர் கேட்கிறார். யோனா தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து விலகி போனான். அவருடைய பிரசன்னத்திலிருந்து விலகி போக முடியுமா என்பதற்கான பதில் சங்கீதம் 139 இருக்கிறது. எல்லோரும் அந்த பகுதியை எடுத்துக்கொள்ளலாம். சங்கீதம் 139வது சங்கீதம். சரி, இந்த 139ஆம் சங்கீதம் தேவனுடைய 3 பண்புகளை சொல்லக்கூடிய ஒரு பகுதி. அதாவது தேவனுடைய சர்வ வல்லமையை குறித்து சொல்லக்கூடிய பகுதி. தேவன் சர்வ ஞானம் நிறைந்தவர், அவர் எங்கும் இருக்கக்கூடியவர் என்பதை சொல்லுகிறது. சங்கீதம் 139 பாருங்க, 1வது வசனம். கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர், என் உட்காருதலையும் என் எழுந்திருக்குதலையும் நீர் அறிந்திருக்கிறீர், என் நினைவுகளை தூரத்தில் இருந்து அறிகிறீர். வசனம் 3 கடைசி பகுதி. என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரியும். 4வது வசனம். இதோ கர்த்தாவே,
என் நாவில் சொல் பிரவாதற்கு முன்னே நீர் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறீர். வசனம் 7. Where can I go away? Where can I flee from the Spirit, from your presence? உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன்? உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன்? நான் வானத்திற்கு ஏறினாலும் நீர் அங்கே இருக்கிறீர், நான் பாதாளத்தில் படுக்கை போட்டாலும் நீர் அங்கேயும் இருக்கிறீர். Can anyone flee from God? யாராவது தேவனை விட்டு தூர போக முடியுமா? தேவனை விட்டு தன்னை மறைத்துக் கொள்ள முடியுமா? அல்லது தேவன் பார்க்காத ஒரு மிகப்பெரிய ஒரு ரிமோட் ஏரியாவுக்கு போய் மலைப்பகுதியில் ஏறி நான் போய் ஒளிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இருந்தாலும் அவர் பார்க்காமல் இருப்பாரா? யாரும் தேவனுக்கு முன்பாக ஒளிந்து வாழ முடியாது. ஏனென்றால் அவருக்கு மறைவானது ஒன்றுமில்லை. ஆனால் அநேக வேளைகளில் நாம் செய்வது ஆண்டவர் அறியாதவர் போல, ஆண்டவருக்கு தெரியாதது போல நாம் நினைக்கின்றோம். அது மிகுந்த முட்டாள்தனமானது. ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அவர் அறிந்திருக்கிறார். அப்ப இங்கே யோனா தேவனுடைய சமூகத்தினின்று விலகி போனான் என்று சொன்னால் தேவனுடன் இருந்ததான அந்த ஐக்கியத்திலிருந்து விலகி போனான். He flee away from the intimacy with God. தேவனோடு நல்ல உறவு, தேவனோடு இருந்த ஐக்கியத்திலிருந்து யோனா விலகி போனான். பாருங்க, நாம் தினந்தோறும் ஜெபிக்க கூடியவர்கள். We are praying, studying Bible, that's okay. வேத வார்த்தைகளை நாம் படிக்கிறோம், ஜெபிக்கிறோம். But God wants every time to have fellowship with him. நாம் அவரோடு ஒரு வருடத்திற்கு இருக்கக்கூடிய 365 நாளும் அவரோடு நாம் நெருங்கி ஜீவிக்க வேண்டும், நாம் அவரோடு ஐக்கியத்தில் வாழ வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அதுதான் தேவனுடனான உறவு. ஒருவேளை நாம் சபைக்கு செல்லாமல் இருக்கலாம், அல்லது ஒருவேளை ஜெப கூட்டங்களுக்கு நம்மால் செல்ல முடியாமல் இருக்கலாம். ஆனால் தேவனோடு நாம் எப்போதும் நெருங்கிய உறவுள்ளவர்களாக, ஐக்கியம் கொண்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். தேவனோடு எப்போதும் நாம் ஐக்கியத்தில் உள்ளவர்களாக இருக்க முடியுமா? நிச்சயமா இருக்க முடியும். நம்ம பல வேலைகளுக்கு செல்லுகிறோம், சில நேரங்களில் நமக்கு நேரம் கூட கிடைப்பதில்லை. ஜெபிப்பதற்கும் வேத வார்த்தை படிப்பதற்கும் தேவனோடு நேரத்தை செலவழிப்பதற்கும் நமக்கு நேரம் கிடைப்பதில்லை. பாருங்கள், ஆனால் நீங்களும் நானும் எப்பொழுதும் தேவனோடு ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஒருவேளை சகோதரிகள் கிச்சன்ல வேலை செய்யறீங்க, அப்ப கூட ஆண்டவரோடு ஐக்கியத்தில் நீங்கள் இருக்கலாம். ஒருவேளை நீங்க துணி வாஷ் பண்றீங்க, அப்பையும் கூட ஆண்டவரோடு நீங்க என்ன செய்யலாம்? பேசலாம். நாம் செய்யக்கூடிய எல்லா விஷயத்திலும், ஒவ்வொரு விஷயத்திலும் நாம் தேவனோடு ஐக்கியப்பட வேண்டும். ஒருவேளை நம்ம டிராவல்ல பண்ணலாம், ஒருவேளை நாம் வேலை செய்யக்கூடிய இடங்கள், எல்லாவற்றிலும் நாம் தேவனோடு நல்ல ஐக்கியத்தில் இருக்கலாம். உபாகமம் 11, 12, 13 போன்ற அதிகாரங்களில் தேவன் இஸ்ரவேல் மக்களிடம் கேட்கக்கூடிய எதிர்பார்ப்பு, யூ லவ் த லார்ட், யூ லவ். நேற்று கூட நாம் சிந்தித்தோம். உபாகமம் 10வது அதிகாரம் அந்த பகுதியிலிருந்து நாம் சிந்தித்தோம். உன் தேவனாகிய கர்த்தரை அன்பு கூற வேண்டும் என்று நான் பார்த்தோம். அப்ப தேவன் நம்மிடம் எதிர்பார்ப்பது எப்போதும் நாம் அவரோடு நல்ல உறவில் இருக்க வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். We need to cleave God. நாம் அவரை எப்போதும் பற்றி கொண்டிருக்க வேண்டும், அவரோடு நாம் இசைந்திருக்க வேண்டும். அப்படி என்றால் it shows the intimacy, ஐக்கியத்தை, ஒரு நெருங்கிய ஒரு உறவை நாம் காண்பிக்கிறது. So God wants us to cleave with him. நாம் அவரோடு, அவரை நாம் நேசிக்க, அவரோடு நல்ல உறவில், நல்ல ஐக்கியத்தில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அதுதான் நான் சொன்னேன், ஒருவேளை நம்ம வேலைகளுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகம் ஏற்படுகிறது, சபை காரியங்கள்ல வருவதற்கு, ஈடுபட முடியாமல் போவதற்கு சில தடங்கல்கள் ஏற்படுகிறது. அப்படி இருப்பினும் நாம் தேவனோடு நெருங்கிய உறவில் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். So is there anyone, இங்கு இருக்கக்கூடிய என் அன்பான சகோதர சகோதரிகள், யாராவது ஒருவர் அப்படி நீங்கள் இருப்பீர்களானால்
So God wants us to come back. God wants you to come back to him. ஒருவேளை தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்து, தேவனோடு உள்ள நெருங்கிய உறவிலிருந்து நீங்கள் ஒருவேளை பிரிந்து வாழ்வீர்களானால், அல்லது நீங்கள் தூரம் போய் கொண்டிருப்பீர்களானால், இன்றைக்கு அந்த ஐக்கியத்திற்குள் வரும்படியாக தேவன் உங்களை அழைக்கிறார். இரண்டாவது, யோனா தேவனை விட்டு போவதற்கு என்ன செய்தார்? He ran away from the program of God. He ran away from the program of God. தேவனுடைய திட்டத்தில் இருந்து அவன் விலகி போனான். முதலாவது நாம் சிந்தித்தோம், he ran away from the presence of God. தேவனுடைய சமூகத்தினின்று விலகி போனான். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? தேவனோடு இருந்த ஐக்கியத்திலிருந்து அவன் விலகி போனான். இரண்டாவது, he ran away from the program of God. தேவனுடைய திட்டத்தில் இருந்து யோனா விலகி போகக்கூடியவராக இருக்கு. அதற்கு ஆதார வசனம் அதே 2ஆம் வசனம் மற்றும் 3வது வசனம். அங்கே என்ன வாசிக்கிறோம்? God said Jonah to go to Nineveh, but he has gone to Tarsus. தேவன் யோனாவை நினிவேக்கு போக சொன்னார், ஆனால் யோனா தர்சு பட்டணத்துக்கு போனான். அப்படின்னா என்ன அர்த்தம்? He changed the plan of God. He changed the program of God. தேவனுடைய திட்டத்தை தன் சுயத்திற்காக, தன் லாபத்திற்காக, தன் நன்மைக்காக, தன் இஷ்டத்திற்காக அவன் மாற்றிக்கொண்டான். நான் சொன்னேன், யோனாவை குற்றப்படுத்துகிற நான், யோனாவை பல நேரங்களில் இப்படி செய்து விட்டாரே என்று சொல்லுகிற நாம், நம்முடைய வாழ்விலும் கூட யோனாவை போலத்தான் நாம் இருக்கிறோம். அநேக வேளைகளில் நாம் தேவனுடைய ஐக்கியத்திலிருந்து நாம் விலகி போய் கொண்டிருக்கிறோம். இங்கே எவ்வாறு யோனா தேவனுடைய திட்டத்திலிருந்து, தேவனுடைய நோக்கத்திலிருந்து விலகி போனாரோ, அதுபோல நீங்களும் நானும் பல சந்தர்ப்பங்களில், பல சூழ்நிலைகளில் தேவனுடைய திட்டத்தை விட்டு நாம் விலகி போய் கொண்டிருக்கிறோம். தேவன் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒரு திட்டத்தை வைத்திருக்கிறார், நோக்கத்தை வைத்திருக்கிறார். ஆனால் பல வேளைகளில் தேவனுடைய நோக்கங்களை நாம் மாற்ற முயற்சிக்கிறோம். தேவனுடைய திட்டத்தை நாம் வேறு ஒரு திட்டமாக நாம் மாற்றி விடுகிறோம். So he changed God's plan for himself. அவன் தேவனுடைய திட்டத்தை தன் சுயத்திற்காக அவர் மாற்றினார். அதாவது இன்னும் ஒரு வார்த்தையில சொல்ல போனா, தேவனுடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்காமல் இருந்து. இதே கேள்வி இன்றைக்கு உங்களோடும் என்னோடும் கேட்கிறது. இதே கேள்வி இன்றைக்கு என் மனதில், என் இருதயத்தில் கேட்கப்படுகிறது. Am I doing God's will? Am I doing the will of God? நான் தேவனுடைய சித்தத்தை என் வாழ்வில் செய்கிறேனா? தேவன் என் வாழ்வில் என்ன விரும்புகிறார் என்பதை அறிந்து நான் செய்கிறேனா என்ற கேள்வி இன்றைக்கு என்னோடும் உங்களோடும் கேட்டுக்கொண்டிருக்கிறது. We have to do God's will in our life. நமது வாழ்வில் தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும். தேவனுடைய நோக்கத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும். ஆனால் பல நேரங்களில் தேவனுடைய சித்தத்தை நம் வாழ்வில் செய்கிறதில்லை. அங்கே சுய சித்தம் இருக்கிறது, அங்கே மனித சித்தத்தை நாம் நிறைவேற்றுகிறோம். நான் என்ன விரும்புகிறேனோ, எனக்கு என்ன கன்வீனியன்டோ அதன் அடிப்படையில் நாம் செய்கிறோம். ஆனால் தேவன் அப்படி விரும்புகிறது இல்லை. அவருடைய திட்டத்தை, அவருடைய சித்தத்தை, அவருடைய நோக்கத்தை உங்களது என் வாழ்விலும் நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். So do we do according to God's will? தேவனுடைய சித்தத்தை என் வாழ்வில் நான் நிறைவேற்றுகிறேனா? தேவனுடைய சித்தத்தின்படி என் வாழ்வு இருக்கிறதா? அதை நான் செய்கிறேனா என்பதை நீங்களும் நானும் கேட்க வேண்டும். It may be choosing a career. It may be choosing the life partner. ஒருவேளை அது திருமண விஷயமாக இருக்கலாம், அது உங்களுடைய வேலை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம், ஊழியங்கள் சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். So whatever we do, we have to do God's will. தேவன் என் வாழ்வில் என்ன சித்தம் வைத்திருக்கிறாரோ அதையே நாம் செய்ய வேண்டும். கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் பவுல் என்ன சொல்லி ஜெபிக்கிறார் பாருங்கள், வாசிக்கலாம். கொலோசையர் 1:9 படிங்க. இது நிமித்தம் நாங்கள் அதை கேட்ட நாள் முதல் உங்களுக்காக இடைவிடாமல் ஜெபம் பண்ணுகிறோம். நீங்கள் எல்லா ஞானத்தோடும் ஆவிக்குரிய விவேகத்தோடும் அவருடைய சித்தத்தை அறிகிற அறிவினாலே நிரப்பப்படவும். எஸ்,
பவுல் இந்த கொலோசே பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்காக ஜெபிக்கும் போது அந்த ஜெபம் எப்படிப்பட்ட ஜெபம்? They have to understand God's will. தேவனுடைய சித்தத்தை நீங்கள் அறிய வேண்டும், அதிலே நீங்கள் நிரப்பப்பட வேண்டும். சோ அந்த கொலோசே பட்டணத்தில் வாழ்ந்த விசுவாசிகளுக்காக பவுல் என்ன ஜெபிக்கிறார்? ஆண்டவரே, அவர்கள் உமது சித்தத்தை அறிந்து அவர்கள் தங்கள் வாழ்வில் செயல்படுத்தப்பட வேண்டும். எப்பாப்ராவை குறித்து நாம் அறிந்திருக்கிறோம். எப்பாப்ரா அவர் எப்படி ஜெபிக்கிறார் பாருங்கள். கொலோசையர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை படியுங்கள். அதே பகுதியில் 4:12. எப்பாப்பிராவும் உங்களுக்கு வாழ்த்துதல் சொல்கிறான். உங்களை சேர்ந்தவனும் கிறிஸ்துவின் ஊழியக்காரனுமாகிய இவன் நீங்கள் தேவனுக்கு சித்தமானவர்கள் எல்லாவற்றிலும் தேறினவர்களாயும் பூரண நிச்சயமுள்ளவர்களாயும் நிலை நிற்க வேண்டும் என்று தன் ஜெபங்களில் உங்களுக்காக எப்பொழுதும் போராடுகிறான். Epaphras praying for the believers, they may be perfect in the will of God. அவர்கள் தேவனுடைய சித்தத்தில், தேவனுக்கு சித்தமானவைகள் எல்லாவற்றிலும் அவர்கள் தேறினவர்களாய் இருக்க வேண்டும். பவுல் மட்டுமல்ல, எப்பாப்ராவும் அதற்காகவே ஜெபிக்கிறார். அப்ப தேவ சித்தம் நம் வாழ்வில் செய்யப்பட வேண்டும். உலக வரலாற்றை மாற்றி போட்ட அப்போஸ்தலனாகிய பவுல் அவர் கேட்ட கேள்வி இது. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனம். ஆண்டவராகிய இயேசுவை தமஸ்குவுக்கு செல்லக்கூடிய வழியில் சந்திக்கிறார். அப்போது இயேசுவிடம் இவ்வாறு கேட்கிறார், Who you are? Lord, who are you? நீர் யார்? அதற்கு ஆண்டவர் சொன்னார், நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. இரண்டாவது கேள்வி என்ன கேட்டார் சொல்லுங்க பாப்போம். நிறைய பேருக்கு தூக்கம் வருதுன்னு நினைக்கிறேன். ஆமாவா? கிளாப் பண்ணுவோமா? நல்லா கிளாப் பண்ணுங்க. 24ஆம் தேதி சண்டே கிளாஸ் வருது. நீங்க எல்லாம் நல்லா ட்ரைனிங் எடுத்திருக்கணும். 1 2 3 1 2 3 அப்படிலாம் தட்டுவீங்கல்ல? சரி, மறுபடியும் தட்டுங்க பாப்போம். ரைட், போதும், தேங்க்யூ. அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 6வது வசனத்தில் பவுல் இயேசுவை சந்திக்கும் போது இந்த கேள்வியை முன்வைக்கிறார். Who are you, Lord? ஆண்டவரே, நீர் யார்? நீ துன்பப்படுத்துகிற இயேசு நானே. என்னைக்காவது பவுல் இயேசுவை துன்பப்படுத்தி இருக்காரா? நேரடியாக எங்கேயாவது துன்பப்படுத்தி இருக்காரா? அப்ப ஆண்டவர் ஏன் அப்படி சொன்னாரு? தேவனுடைய பிள்ளைகளுக்கு அல்லது தேவனுடைய பிள்ளைகளுக்கு எதிராக ஒரு காரியம் செய்தோமானால் செய்யப்படுவது அது இயேசு கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு எதிராக செய்யப்படுதல் என்று பொருள். நிச்சயமா பவுல் யோசித்திருப்பாரு, நான் எப்ப இவரை துன்பப்படுத்தினேன்? அப்ப அதனுடைய அர்த்தம் என்ன? அவன் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பதாக சபையை அவர் பாழாக்கினார், துன்பப்படுத்தினார், விசுவாசிகள் அடித்தார், காவலில் போடுவித்தார், சிறைச்சாலைக்கு கொண்டு சென்றார், அநேகரை மறுதலிக்கும்படியாக வற்புறுத்தினார். அடுத்து இரண்டாவது கேள்வி, Lord, what you want me to do? ஆண்டவரே, நான் என்ன செய்ய சித்தமாயிருக்கிறீர்? What you want me to do? ரொம்ப அருமையான கேள்வி. இந்த கேள்வியை நீங்களும் நானும் கேட்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். ஆண்டவரே, what am I going to do? What I have to do? நான் என்ன செய்ய வேண்டும்? என்னைக்காவது இந்த கேள்வி நீங்க கேட்டிருக்கீங்களா? நீங்களும் நானும் இந்த கேள்வியை கேட்க வேண்டும். ஆண்டவரே, what shall I do? நான் என்ன செய்ய வேண்டும்? அதற்கு ஆண்டவர் என்ன பதில் சொன்னார் தெரியுமா? You do according to my will. நீ என் சித்தத்தின்படி செய். பவுல் செய்தாரா? நிச்சயமா செய்தார். ஆண்டவருடைய சித்தம் என்ன? ஆண்டவர் பவுலுக்கு என்ன சித்தம் வைத்திருந்தார்? He has to preach God's word. தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க வேண்டும் என்பது இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய பவுலின் மேல் இருந்த சித்தமாக இருந்தது. அதை அவர் செய்தார். அவருக்காக உலகெங்கும் சாட்சியாக இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதை பவுல் நிறைவேற்றினார். அவருக்காக பாடுபட வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். அதை பவுல் நிறைவேற்றினார். நீங்களும் நானும் தேவனுடைய சித்தம் இன்னது என்ன என்பதை அறிந்து அதன்படி நாம் வாழ்வது மிக அவசியம். 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் பவுல் கேட்ட கேள்விக்கான பதில் அங்கே வருகிறது.
Paul looks back and said, I have finished my race. அந்த வசனத்தை படிப்போம். 2 தீமோத்தேயு 4:7 படிங்க. நல்ல போராட்டத்தை போராடினேன், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், என் ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். என ஒரு திருப்திகரமான ஒரு பரிபூர்ணமான வார்த்தை பவுல் சொல்றார். இந்த நிருபம் எழுதப்பட்ட போது, எழுதப்பட்டு முடியும் போது பவுல் மறிக்க போகிறார். அப்ப தன் சாகும் தருவாயில் ஒரு திருப்தி நிறைந்த வாசகம் தான் இது. நல்ல போராட்டத்தை நான் என்ன செய்தேன்? போராடினேன். ஆண்டவர் என் வாழ்வில் என்ன சித்தத்தை வெளிப்படுத்தினாரோ, என்ன சொன்னாரோ அதை நான் செய்து முடித்தேன். இன்னைக்கு இந்த வசனம் எங்கே இருக்கும் பார்த்திருக்கீங்களா? நிறைய பேர் கல்லறையில இருக்கும். அவங்க ஆண்டவரை ஏற்று கூட கொண்டிருக்க மாட்டாங்க. அவங்க ஒருவேளை பெயர் கிறிஸ்தவங்களா இருப்பாங்க. ஆனா அவங்ககிட்ட இந்த வார்த்தை எழுதியிருக்கு கல்லறையில, நல்ல போராட்டத்தை போராடினேன். ஆனால் இந்த வார்த்தைக்கு தகுதியானவர் யார் அப்படின்னா பவுல். ஏனென்றால் அவர் வாழ்வில் தேவனுடைய சித்தத்தை அவர் நிறைவேற்றினார். எனவேதான் சொன்னார், நல்ல போராட்டத்தை போராடினேன். I have fought the good race. I have finished my race. ஆண்டவர் எனக்கு கொடுத்த எல்லாவற்றையும் நான் திருப்தியாய் செய்தேன் அப்படின்னு பவுல் சொல்றார். பவுலுடைய வாழ்க்கையில தேவனுடைய சித்தத்தை அவர் செய்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் தேவனுடைய சித்தத்தின்படி நாம் வாழ வேண்டும், நாம் செய்ய வேண்டும். நாம் ஆண்டவரிடம் கேட்போம், ஆண்டவரே என் வாழ்க்கையில் நீர் என்ன சித்தம் வைத்திருக்கு? அது நம்முடைய படிப்பாக இருக்கலாம், ஒருவேளை நம்முடைய வேலைகளாக இருக்கலாம், நாம் தெரிந்தெடுக்கக்கூடிய எதிர்காலமாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் சரி, ஆண்டவரிடம் ஆண்டவரே உம் சித்தம் என்ன அப்படின்னு நம்ம கேட்கணும். ஒருவேளை ஆண்டவர் அவருக்கு முன்னாடி நம்ம நிற்கும் போது அன்னைக்கு நம்ம மனம் கலங்குவதற்கு பதிலா இப்பயே நம்ம உணர்ந்து மனம் கலங்கிட்டோம்னா ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கும் போது சந்தோஷமா நிற்போம். ஆண்டவர் இங்க நிக்கிறாருன்னு உதாரணமா வச்சுக்கிறோம். எல்லாரும் வரிசையில வரோம். வெற்றி நகர் சபையார் யாரு? சூர்யா பிரதர் வராரு. என்னப்பா செஞ்ச? ஆண்டவரே நான் எல்லாம் செஞ்சேன், சாப்பாடுலாம் போட்டேன், சர்ச்சில் எல்லாருக்கும் பரிமாறினேன், இதெல்லாம் செஞ்ச ஆண்டவர். அப்ப ஆண்டவர் சொல்றாருன்னு வைங்க, ஒரு உதாரணத்துக்காக, நான்லாம் இதை உன்னை செய்ய சொல்லவே இல்லையப்பா, நீனா செய்யற அப்படின்னா அன்னைக்கு நம்ம என்ன செய்வோம்? மனம் வருந்துவோம். பட் இஃப் யூ கிரை டுடே இட் வில் பி யூஸ்ஃபுல். ஆனால் இன்றைக்கே ஆண்டவரே நீர் என்ன செய்ய சொல்லுகிறீர் என்பதை இன்றைக்கு நான் உணர்ந்து செயல்பட்டால் அவருக்கு முன்பாக நிற்கும் போது நாம் கம்பீரமாய் நாம் நிற்போம். நாம் இந்த உலகத்தில் அவருக்காக என்ன செய்தோமோ அதற்கான கிரீடங்களை நாம் அவரிடம் பெற்றுக்கொள்வோம், அதற்கான பிரதிபலனை நாம் பெற்றுக்கொள்வோம். சரி, அப்ப தேவனுடைய சித்தத்தை நாம் செய்ய வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். மூன்றாவது, மறுபடியும் அதே வசனம் 1ஆம் அதிகாரம் 2:3, He fled from the blessings of the Lord. யோனா மூன்றாவது செய்த செயல், He fled from the blessings of the Lord. கர்த்தருடைய ஆசீர்வாதத்தில் இருந்து அவன் விலகி போனான். முதலாவது, கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து விலகி போனான். அப்படி என்றால் என்ன? அவரோடு இருந்த ஐக்கியத்தில் இருந்து அவர் விலகி போனார். இரண்டாவது, அவன் தேவனுடைய திட்டத்திலிருந்து விலகி போனான். தேவனுடைய திட்டம் வேறு, தேவனுடைய நோக்கம் வேறு. ஆனால் யோனா வேறு ஒரு திட்டத்தை அவன் நிறைவேற்ற முயற்சி செய்தான். அதற்கான பதில் என்ன? அப்படி நாம் செய்யக்கூடாது. தேவனுடைய சித்தத்தை உணர்ந்து, தேவ திட்டத்தை உணர்ந்து நம் வாழ்வில் செயல்படுத்த வேண்டும். மூன்றாவது, தேவன் அவருக்கு வைத்திருந்த ஆசீர்வாதத்தை விட்டு அவன் விலகி போனான். He fled from the blessings of the Lord. இப்ப பாருங்க, தேவனுடைய சமூகத்தில் இருந்து அல்லது தேவனுடைய ஐக்கியத்தில் இருந்து மற்றும் தேவனுடைய திட்டத்திலிருந்து ஒருத்தர் விலகி போனார்னா ஆட்டோமேட்டிக்கா அவர்கிட்ட இருந்த ஆசீர்வாதம் என்ன செஞ்சிருது? விலகி போயிருது. Lord, why you are not blessing me? ஆண்டவரே, ஏன் என்னை நீர் ஆசீர்வதிக்க விரும்புகிறதில்லை? ஏன் ஆண்டவரே எனக்கு ஆசீர்வாதம் இல்லை? ஆண்டவரிடம் நிறைய நேரம் அந்த கேள்வியை நாம் கேட்கிறோம். ஆண்டவர் உண்மையிலேயே நம்மை ஆசீர்வதிக்கும் தேவன், ஆசீர்வதிக்க விரும்புகிறார்.
ஆனால் பல நேரங்களில் என்ன செய்கிறோம்? நாம் அவருடைய பிரசன்னத்தில் இருந்தும் அவருடைய திட்டத்தில் இருந்தும் சித்தத்தில் இருந்தும் நாம் விலகி போவதால் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்வதில்லை. இங்கே தேவன் யோனாவுக்கு ஆசீர்வாதத்தை வைத்திருந்தார். என்ன ஆசீர்வாதம்? அந்த பட்டணத்தில் உள்ள எல்லாரும் மனம் திரும்பினார்கள். இதை விட ஒரு ஆசீர்வாதம் வேணுமா? They all repented. எல்லோரும் மனம் திரும்பினார்கள். All men were repented from king to the last man. ராஜா முதல் சிறியவர் வரைக்கும் அவர்கள் மனம் திரும்பினார்கள். It is a blessed thing. ஆனால் அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் என்று சொல்லி அங்கே ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை விட்டு அவன் விலகி போகக்கூடியவராக அவர் இருக்கு. இன்றைக்கு யோனாவிடமிருந்து கற்றுக்கொண்ட இந்த சத்தியம் உங்களோடும் என்னோடும் பேசிக் கொண்டிருக்கிறது. ஒருவேளை நீங்களும் நானும் தேவனோடு இருக்கின்ற அந்த ஐக்கியத்திலிருந்து நாம் விலகி போய்கொண்டிருந்தால் ஆண்டவர் இன்றைக்கு அந்த வாய்ப்பை தருகிறார். We have to come back to him. ஒருவேளை அவரது திட்டம் அவர் சித்தத்திலிருந்து நாம் விலகி போய் கொண்டிருந்தோம் என்றால் அவர் சித்தத்தை அழைக்கும்படியான அழைப்பை நமக்கு அவர் தருகிறார். ஆண்டவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை எனக்கு வேண்டாம் என்று ஒருவேளை புறம்பே தள்ளி நாம் போய் கொண்டிருப்போமானால் நம்மையும் ஆண்டவர் ஒரு முறை கூட அழைக்கிறார். சரியா? ரைட். சரி, இப்ப தேவன் அவரை கொண்டு வர 6 காரியங்கள் செய்தார் அப்படின்னு நான் சொன்னேன். அதை மட்டும் சொல்லி நான் நிறைவு செய்றேன். இப்போது யோனா 3 நிலைகளில் தேவனை விட்டு அவன் போகிறார். இப்ப தேவன் யோனாவை திரும்பி கொண்டு வருவதற்கு தேவன் என்னவெல்லாம் செய்தார்? நம்பர் 1, 4வது வசனத்தை படிங்க. எல்லாரும் யோனா புத்தகத்தை எடுத்துருங்க. மறுபடியும் அந்த பக்கம் நம்பர் சொல்லிருங்க பிரதர். 1072. அந்த பகுதியை நீங்க வச்சிருங்க. வேறு பகுதிக்கு செல்றதுல அதை படிச்சு முடிச்சிடலாம். 4வது வசனம் படிங்க. கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். கர்த்தர் சமுத்திரத்தின் மேல் பெருங்காற்றை வரவிட்டார். So God sent great wind into the sea. இப்ப யோனா தேவனை விட்டு விலகி போனார். ஆனால் இந்த யோனாவை மீண்டும் அவருடன் கொண்டு வருவதற்கு தேவன் செய்த முதல் காரியம், அவர் சமுத்திரத்தின் மேல் பெரும் காற்றை வரவிட்டார். அது அவர் மனம் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பை தேவன் கொடுத்தார். God wants Jonah to bring him back. அவரை தன்னிடத்தில் திரும்பி வர தேவன் சமுத்திரத்தில் பெருங்காற்றை வரவிட்டார். 2வது 17வது வசனம், 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் படிங்க. யோனாவை விழுங்கும்படி ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி இருந்தார். God prepared great fish to swallow him. 2வது தேவன் யோனாவை திரும்ப கொண்டு வர ஒரு பெரிய மீனை கர்த்தர் ஆயத்தப்படுத்தினார். 3வது தேவன் என்ன செய்தார்? யோனா 2ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை படியுங்கள். கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே Yes, கக்கிவிட்டது. God commanded fish to vomit Jonah. 3வது தேவன் என்ன ஆயத்தம் செய்தார்? அந்த மீனுக்கு கட்டளையிட்டார், அது யோனாவை கரையிலே என்ன செஞ்சது? கக்கினது அப்படின்னு பார்க்கும். 4வது தேவன் என்ன செய்தார்? 4ஆம் அதிகாரம் வாங்க. யோனா 4ஆம் அதிகாரம் 6வது வசனத்தை படிங்க. யோனாவுடைய தலையின் மேல் நிழல் உண்டாயிருக்கவும் அவனை அவனுடைய மனமடிவுக்கு நீங்களாக்கவும் தேவனாகிய கர்த்தர் ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டு, God prepared the plant, God prepared the tree. ஒரு ஆமணக்கு செடியை முளைக்க கட்டளையிட்டார். இப்ப அவர் அந்த செடிக்கு கீழே ரொம்ப ஜாலியா இருந்தார். இந்த ஸ்டோரி எல்லாம் உங்களுக்கு தெரியும். ரொம்ப ஜாலியா இருக்கிறார். அடுத்து என்ன நடக்குது? 7வது வசனம் படிங்க. அடுத்து 5வது. மறுநாளிலோ கிழக்கு வெளுக்கும் நேரத்தில் தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். Okay, God prepared a worm. தேவன் ஒரு பூச்சியை கட்டளையிட்டார். அது என்ன செஞ்சது? அந்த ஆமணக்கு செடியை அரித்து போட்டது. அதனால அது என்ன செஞ்சது? காஞ்சு போயிட்டு. அடுத்து அந்த ஸ்டோரி பாருங்க. சூரியன் உதித்த போது தேவன் உஷ்ணமான கீழ்காற்றை கட்ட. இது 6வது விஷயம். 4ஆம் அதிகாரம் 8வது வசனம். God sent vehement, பெரும் காற்று, உஷ்ணமான கீழ்காற்றை தேவன் கட்டளையிட்டார். அப்ப உடனே யோனா பாருங்க, அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய், ஒருவேளை ரொம்ப அவர் பால்டு கட்டா இருந்திருக்கிறார். பாவம், ரொம்ப வெயில் தாங்க முடியல.
நமக்கே இப்ப பாத்தீங்கன்னா வெயில் பயங்கரமா இருக்கு. அவருக்கு பாருங்க ஒரே ஒரு செடிக்கு கீழே உட்கார்ந்து இருக்கிறாரு. ஆண்டவர் அவருக்கு பாடம் சொல்லி கொடுக்கிறதுக்காக. அந்த செடியும் பாத்தீங்கன்னா அந்த பூச்சி வந்து சாப்பிட்டுருச்சு. வெயில் இப்ப பயங்கரமா ஆயிருச்சு, அவரால தாங்க முடியல. இப்ப நம்ம சபைக்குள்ள இருக்கோம், அதனால நமக்கு நல்ல நீட்டா இருக்கு. வெளியில போய் நின்றோம்னா வெயிலுடைய தாக்கம் என்ன செய்யும் தெரியும். அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு பாருங்க, அப்பொழுது வெயில் யோனாவுடைய தலையில் படுகிறதுனால் அவன் சோர்ந்து போய் தனக்குள்ளே சாவை விரும்பி நான் உயிரோடு இருக்கிறதை பார்க்கிலும் சாகிறது நலமாய் இருக்கும். நான் முன்னாடியே சொன்னேன், கோபப்பட்டு நான் செத்தாலும் சாகுறேன் ஆண்டவரே பரவாயில்ல. அப்ப ஆண்டவர் சொன்னாரு, ஏப்பா தேவன் யோனாவை நோக்கி நீ இந்த ஆமனுக்கு நிமித்தம் எரிச்சலாய் இருக்கிறது நல்லதோ, அதற்கு அவன் நான் மரண பரியந்தமும் எரிச்சலாய் இருக்கிறது நல்லது. அப்ப ஆண்டவர் கேட்கிறாரு, நீ பிரயாசப்படல, நீ வளர்க்கல, ஒரு ராத்திரியில முளைச்சது ஒரு ராத்திரியில அழிஞ்சு போயிருச்சு. அதுக்காக நீ என்ன செய்யற? அதாவது அதற்காக நீ பரிதவிக்கிற. ஆனால் வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதவியாமல் இருப்பேனோ? இதை ஆண்டவர் டீச் பண்ண விரும்புற. அப்ப யோனா தேவனை விட்டு போவதற்கு 3 காரியங்கள் செய்தார். இந்த முதல் 3 காரியங்களை அவர் செய்த போது ஆண்டவருடைய அருட்பணி அது நிறைவேறியது. அடுத்து 4, 5, 6 போன்ற காரியங்களை செய்த போது அந்த மனிதனை தேவன் திரும்ப கொண்டு வந்தார். சோ தேவனை விட்டு போவதற்கு யோனா 3 காரியம் செய்தார், ஆனால் தேவன் 6 காரியங்களை செய்தார். சோ இதெல்லாம் எதற்காக தேவன் அவருடைய வாழ்க்கையில் அனுமதித்தார் அப்படின்னா, டு பிரிங் ஜோனா டு கம் பேக். யோனா தேவனிடம் வர வேண்டும் என்பதற்காக இவைகளை அனுமதிக்கும். நான் முன்னே சொன்னேன், நமது தேவன் வாய்ப்புகளின் தேவன். நிறைய நேரங்களில் பாருங்க, தேவன் நமக்கு சில பலவீனங்களை அனுமதிக்கிறார். God used sicknesses, business loss, money crisis, பணப்பற்றாக்குறை, சில நேரங்களில் எதிர்பாராத சில சந்தர்ப்ப சூழல்கள், சில குடும்ப பிரச்சனைகள், நம்முடைய தனிப்பட்ட வாழ்வில் சில பிரச்சனைகள், இவை எல்லாம் தேவன் சில வேளைகளில் அவர் நமக்கு அனுமதிக்கிறார். அப்படி எதற்கு அனுமதிக்கிறார்? அவரோடு இன்னும் நாம் நெருங்கி ஜீவிக்க வேண்டும் என்பதற்காக. பேதுரு இயேசு கிறிஸ்துவை மறுதலித்தார். இயேசு கிறிஸ்துவை மறுதலித்து சென்று விட்டான் என்பதற்காக இயேசு அவரை வெறுக்கல. அவர் உயிர் தெழுந்த பிறகு காட்சி அந்த ஸ்திரீகள்கிட்ட சொல்லும் போது சொல்லுவார், இதை போய் யார்கிட்ட சொல்லுங்க? பேதுருட்ட சொல்லுங்க. ஒருபோதும் தேவன் என்னை வெறுத்து விட்டார் என்று அவர் நினைக்க கூடாது என்று சொல்லி பேதுருவுக்கு இந்த தகவலை சொல்லுங்க. எனவே என் அன்பானவர்களே, நீங்களும் நானும் இந்த யோனாவின் சத்தியத்தை அறிந்து கொள்வோம். நாம் பல வேளைகளில் தேவனுடைய சமூகத்தை விட்டும் தேவனுடைய திட்டம் நோக்கத்திலிருந்தும் ஆசீர்வாதத்திலிருந்தும் ஒருவேளை நாம் பிரிந்து செல்லக்கூடியவர்களாக இருந்தால், இன்றைக்கு நீங்களும் நானும் அவரிடம் திரும்பி வர வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். நாம் அவரோடு நல்ல ஐக்கியத்தோடு உறவோடு வாழ வேண்டும் என்று விரும்புகிறார். அவருடைய சித்தத்தை நம் வாழ்வில் நிறைவேற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் கொடுக்கின்ற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களால் சந்தோஷமான திருப்தியான வாழ்வை வாழ ஆண்டவர் உங்களை அன்போடு அழைக்கிறார். தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த சத்தியத்தின்படி நாம் வாழ ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. தேவன் கொடுத்த இந்த வாய்ப்பிற்காக நன்றி. அதோடு கூட இந்த வெற்றி நகர் திருச்சபையாருக்கும் என் அன்பான நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, நல்ல சத்தியத்தை கேட்டு இருக்கிறோம்.